सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुखारस्तु अन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। वेदो नित्यमधीयताम् तदुदितं कर्म स्वनुष्ठीयताम् तेनेशस्य विधीयतामपचितिः। काम्ये मतिस्त्यज्यताम् पापौगः परिधूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छाव्यवसीयताम् निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगस्सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् ശരിയാകും. ശരി, സംസാരിക്കുമ്പോൾ ഒരു ശരിയാവും. ശാന്ത്യാദിഃ പരിചീയതാം ദൃഢതരം കർമാസു സന്ത്യജ്യതാം सद्विद्वानुपसृप्यताम् प्रतिदिनं तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमर्थ्यताम् श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरः पक्षः समाश्रीयताम् दुस्तर्कात् सुविरम्यताम् श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरहर्गर्वः परित्यज्यताम् देहे अहं मतिरुज्यताम् बुधजनैर्वादः परित्यज्यताम् क्षुद्व्याधिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं भुज्यताम् स्वातु अन्नं न तु याच्यताम् विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम्
शीतोष्णादिविषह्यताम् न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यताम् जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यताम् परतरे चेतः समाधीयताम् पूर्णात्मा सुसमीक्ष्यताम् जगदिदं तद्बाधितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यताम् चितिफलानाप्युत्तरैसृष्यताम् प्रारब्धं तु इह भुज्यताम् अथ परब्रह्मात्मना स्थीयताम् நாம முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் கற்றபடி நிற்கணும். ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். அந்த கர்ம யோகமே ஒரு பூஜை. தேன ஈஷஸ்ய விதீயதாம். ஸ்வதர்ம அனுஷ்டானமே பூஜை. ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது நம்ம ஞாபகப்படுத்தணும். அதில் பஞ்சமகா யஜ்ஞம், அதில் ஒன்று தான் பிரம்ம யஜ்ஞம், வேதம் படிக்கிறது, சாஸ்திரம் படிக்கிறது. அது போக 4 உண்டு. பகவானை தொழுறது, அது கூட நம்ம எல்லாரும் செய்வோம், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிடுவோம். பித்ரு யஜ்ஞம், முன்னோர்களுக்கு நாம பண்ண வேண்டியது. அதுல இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தலைமுறை வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நாம ரொம்ப நாகரிகமாயிட்டோம். அப்புறம் பக்கத்துல இல்லை, நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்து IAS IPS அல்லது இன்ஜினியர் டாக்டர்லாம் ஆக்குன அவங்க ரொம்ப அழுக்கான இந்தியாவில் இருக்காங்க. நம்ம அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி இருக்கோம். அந்த மாதிரி காரணங்கள். அதனால பெற்றோரை கவனிக்கிறது, பெரியவங்களை கவனிக்கிறது, மூதாதையர்களை கவனிக்கிறது, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படிப்பட்டவங்களை கவனிக்கிறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதில் சாஸ்திரம் படிக்கிறது அப்படிங்கிறதுலையும் நமக்கு பிரச்சனை உண்டு. அது போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். பூஜை சாமி கும்பிடுறதுல நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, எப்படி கும்பிடுறதுங்கிற பிரச்சனை இருக்கு. அதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஆனால் சாமி கும்பிடுறதுல நமக்கு பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் அதில் பிரச்சனை வரல. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அதுவும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்த தலைமுறையில் கோவிலுக்கு போகிறாங்களா, சந்தியாவந்தனம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனால் பெரியவர்களை கவனிக்கிறது, முன்னோர்களை கவனிக்கிறதுங்கிறது இப்போவே ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த இடம் நம்ம சரி பண்ணணும். பொதுவாக இப்போ கேள்வி, ஜோசியர்கிட்ட போனால் ஜோசியர்கள் சொல்லுவாங்களாம், ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு அப்படின்ட்டு. அவங்க உண்மையில் இருக்கிறதுனால சொல்கிறாங்களா இல்லை நீங்களும் அப்பா அம்மா கவனிக்க மாட்டேங்கிறனால சொல்கிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ ஜோசியர்கிட்ட போனால்
அது சொல்லி அதுக்கு பரிகாரம் பூஜை இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேள்வி. அப்ப அது ஒரு இடம் நாம கவனிக்க வேண்டியது. ஒருவேளை நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம கூட இல்லைன்னா அவங்கள நாம கவனிக்கல அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பெரியவர்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுக்க கற்றுக் கொடுக்க ஆள் இருக்காரு. அண்மையில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அல்லது பார்த்தேன். அப்பா அம்மா புக் எடுத்து வச்சு படிச்சுட்டே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பிள்ளை பார்த்து தான் படிக்கும், சொல்லி கொடுக்கறத வச்சு பிள்ளை படிக்கிறது இல்லை. அதனால அப்பா அம்மா புக் வச்சு படித்தா பிள்ளை புக் வச்சு படிக்கும். அப்பா அம்மா ஃபோன் எடுத்து தேய்ச்சிட்டு இருந்தா அர்த்தம் அங்கே சொல்ல வர அர்த்தம் தான். அப்பா அம்மா ஃபோன் எடுத்து தேய்ச்சிட்டு இருந்தா பிள்ளையும் ஃபோன் தான் தேய்க்கும். அதனால பிள்ளை ஃபோன் தேய்க்கக்கூடாதுன்னு நினைச்சால் அப்பா அம்மா புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி அர்த்தத்தில் சில உதாரணங்கள் போட்டிருந்தாங்க. இந்த தடவை நான் நினைக்கிறேன் புரி ஜெகநாத் போகிற வழி நினைக்கிறேன். அந்த வழியில் எங்கள் கூட ஒரு அம்மா ஒரு பெர்த்தில் படுத்திருந்தாங்க. அவங்க குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு அவங்க ஃபோனை தேய்ச்சிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தூங்கிட்டாங்க. ஃபோனை பார்த்து அவங்க தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை முழிச்சிருந்து, அதுக்கு 1-2 வயசு தான் இருக்கும், அதிக வயசு இல்லை, 1-2 வயசு தான் இருக்கும். அது ஃபோன் லாக்கை எப்படி எடுத்துன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லது அம்மா லாக் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்கன்னு தெரியாட்டா பிள்ளை அழும், உறக்கத்தில் எடுத்து விட்டுரு லாக் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்களான்னு தெரியாது. ஃபோனை எடுத்து அது இருந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு படிக்க வராது, பாஷை புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சின்ன குழந்தை அது இருந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. இந்த ரீல்ஸா ஷார்ட்ஸா என்னவோ அது பார்த்துட்டு இருக்கு. சினிமாவுக்கு சென்சார்லாம் உண்டு, யூடியூபுக்கு கிடையாது, ஷார்ட்ஸுக்கு கிடையாது, இது என்ன ரீல்ஸுக்கு கிடையாது, சோஷியல் மீடியாவுக்கு கிடையாது, டிவிக்கு கிடையாது. இந்திய நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கம் நம்ம இந்து பண்பாடெல்லாம் காப்பாற்றுறதுக்குன்னு கிளம்பி அவதாரம் எடுத்து வந்த அரசாங்கமாகும். ஆனால் அந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஒரு துரும்ப நகர்த்தியிருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. உலகம் எல்லா நாடுகளும் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்தியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியா கொண்டு போகிறதே பெரிய சாதனைன்னு இந்த அரசாங்கம் நினச்சிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை $1 trillion எக்கனாமியில் போகிறதுங்கிறது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் இல்லை. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் வளர்ச்சி அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. அந்த நாட்டில் உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களா, மேற்கு வங்காளத்தில் அவன் நிம்மதியாக வாழ முடியுதா, கண்ணூரில் அவன் நிம்மதியாக வாழ முடியுதா, தமிழ்நாட்டில் அவன் நிம்மதியாக வாழ முடியுதா, காஷ்மீரில் அவன் வாழ முடியுதா, அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டிலே அகதிகளாக வந்தாங்களே அவங்க திருப்பி போய் சுகமாக வாழ முடியுதா, இதெல்லாம் வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நிம்மதி கருதப்படும். சரி, வேற சில ஆசாமிகள் அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, நிம்மதியில் உலகத்திலே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாகிஸ்தான் தான் அப்படின்னு. உலகத்தில் நிறைய விஷயத்துல தமிழ்நாடு தான் முதல்ல. ஆமா, எதுனாலும் தமிழ்நாடு முதல்ல, அதுக்கு 2வது இருக்கிறது மட்டும் தான் முதல்ல சொல்லிட்டு வராங்க. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், நம்முடைய அரசாங்கத்துக்கு நிறைய பலகீனங்கள் இருக்கு. ஆனா ஜால்ரா அடிக்கிறவங்க என்ன 200 ரூபா ஊப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துகிட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு நாங்க பிரம்மோஸ் விடுறோம், நாங்க அக்னி விடுறோம். உங்க பிரம்மோஸ் அக்னி ஒன்றும் தேவையில்லை, 28 பேரை கொல்லதுக்கு அவனுக்கு. இனி இதுல இந்த 28 பேரை கொன்னதால முஸ்லீம்கள் கொல்லலையா? ஏன்னா அதுல ஒருத்தன் செத்தவன் முஸ்லீம் தானா? அவன் ஏன் செத்தான், அவனுக்கு குரான் சொல்ல வசனம் சொல்ல வரல, கேட்டாக சொல்ல வரல, கொண்டு போட்டாங்க. அவன் முஸ்லீம்க்கு வேண்டிய அவனை கொல்லல, முஸ்லீம் இல்லாங்கிறனால கொண்டான். அவன் கொண்டவன் எல்லாமே முஸ்லீம் இல்லாதவனை தான் கொண்டான், அவனும் முஸ்லீம் இல்லை அதனால கொண்டான். ஏன்னா அவன் கணக்குல முஸ்லீம்னா குரான் வசனம் சொல்ல வந்திருக்கணும். சரி, நம்ம இந்திய ராணுவம் போகும்போது, போலீஸ் எல்லாம் போகும்போது
ஒரு கூட்டம் கல்லெல்லாம் தூக்கி வீசி எறியுமே. ராணுவத்துக்கிட்ட மிஷின் கண்ணெல்லாம் இருக்கு, போலீஸு கிட்ட துப்பாக்கியெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டவங்களை பார்த்து கல்லெல்லாம் விட்டு எறிகிறது கூடிய தைரியம் உள்ள கூட்டமாகவும் அந்த காஷ்மீர்ல இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு இந்த 4 பயங்கரவாதியை பார்த்து ஏன் கல்லெல்லாம் வீசி எறிய தெரியல, எனக்கு தெரியல. ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சாரம் நடக்குதுன்னா, அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, அவங்களுக்கு தான் எங்களுக்கு ஹோட்டல் தங்க இடம் கொடுத்தாங்க, அவங்க தான் எங்களை பத்திரமா கொண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டாங்க. அது இப்போ விஷயங்கள் வெளியே வருது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எதுக்காக வேண்டியதை எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்குள்ள உலகம் பொய்யர்கள் புரட்டருடைய உலகம். இவரை சொல்லுவாங்க ஹிட்லர். அவருக்கு ஆட்கள் 10 பேர் செத்தாங்கன்னா ஒத்தனுமே சகலையும் பாரான். எதிராளி 100 பேர் செத்தான்னா 10,000 பேரை கொண்டையும் பாரான். கோயபல்ஸ்ன்னு அவருக்கு ஒரு மினிஸ்டர் தான் இருந்தாராம், புழுகிறதுக்குன்னே ஒருத்தர். அது மாதிரி குரான்ல இருக்கு, நீ புழுகணும், அது உன்னுடைய மதத்துக்கு நீ செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு. இப்ப இந்த 4 தீவிரவாதிகள் பண்ணது உங்களுக்கு வேணா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம். நான் குரான் படித்தேன். ஒரு சமயத்தில் வெள்ளி மேல இருக்கும்போது நான் மௌன விரதம் இருந்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகலை, அதனால குரான் முழுக்க படித்தேன். ஒரு நல்ல முஸ்லீம் அந்த 4 பேரும் யாராவது ஒருவேளை தடுக்க போயிருந்தா செலுத்திருந்தாங்கன்னா அவங்கள நல்ல முஸ்லீம் கணக்கில் குரான் கேட்க. உண்மையான நல்ல முஸ்லீம்னா அவன் காபிரை கொல்லணும், கொன்னாதான் அவனுக்கு 72 கிடைக்கும். 72 சொர்க்கம் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இப்போ அதனால இவங்க யாருமே, நம்ம எல்லாரும் இந்துக்கள் எப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, நீங்க உங்க புக்கையும் படிச்சது இல்லை, அவங்க புக்கையும் படிச்சது இல்லை. இதுதான் உங்களுடைய பிரச்சனை. இந்துக்களுக்கு அவங்க மதத்தை பத்தியும் தெரியாது, அடுத்த மதத்தை பத்தியும் தெரியாது. என்ன சொல்ல 2 மதத்தையும் படிங்க. நான் குரான் படிச்சிருக்கேன், பைபிள் கொஞ்சம் படிச்சிருக்கேன், குரான் முழுக்கவே படிச்சுட்டேன். பைபிள் படிக்க எடுத்தேன், என்னுடைய 13 வயசுலேயே படிக்க தொடங்கினேன். அதனால அதை படிக்க என்னால் முடியல. அந்த தமிழ் படிக்கிறதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து தான் வரணும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ். ஆதியிலே தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்தார்னா தமிழ் அதுக்கு என்ன? அது அது நம்ம ஒரு ஆட்டை தான் கத்திமுனையில் என்னமோ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்களாம். ஆறுமுக நாவலர்னு பேர், யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர். 22 தசாவதானி. நான் சொல்றது யாழ்ப்பாணத்தில் உள்ளவர், இலங்கைக்காரர். அவர் என்னைய மிரட்டியே எழுத வைக்கிறேன்னு மனசு நினைச்சு ஒரு வஞ்சனம் தீர்க்கிறதுக்காக வேண்டியே இப்படி எழுதியிருப்பாரு போல இருக்கு. எவருக்கு புரியாம அப்படின்ட்டு அப்படி எழுதுறதால யாருக்கும் புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அவங்க வேற நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. ஆனால் புதிய டிரான்ஸ்லேஷன் எல்லாம் ஃப்ராடு. பழைய புஸ்தகம் ஒரிஜினல். புதிய பைபிளில் நிறைய வார்த்தைகள் மாற்றிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் அதுதான் சொல்லுறேன், அர்த்தத்தை மாத்துறாங்க. இப்ப எடுத்தாங்களா? ஆமா, அதுல ஜென்டைல்ஸ் அப்படின்னு நினைக்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலம், மற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதை மற்றவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்திலிருந்து மாத்திட்டாங்க. ஒரிஜினல் பைபிள் படி மற்றவங்கள மதம் மாற்றக்கூடாது. நீ இன்னொருவனை உன் மதத்தான் ஆக்கினாயானால் நீ 2 பங்கு நரகத்துக்கு போவாய். அவன் மதம் மாறினதுக்காண்டி அவன் நரகத்துக்கு தான் போவான், அவன் மதத்தை கைவிட்டதுக்காக வேண்டி. நீ அவனை மாத்துறதுக்காக வேண்டி 2 பங்கு நரகத்துக்கு போவாயின்னு ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்பவன் பிதாவிடன் இடத்திலே வாரான், நித்திய ஜீவனை அடைய மாட்டார். என்னை பார்த்து கர்த்தா கர்த்தான் கும்பிடாதேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அத மாதிரி ஜெகோவான்னு ஒரு ஆள் உண்டு, அவராகும் கர்த்தர் அப்படின்னு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றதா இருந்தா. ஆனால் இவங்க அதாவது அவங்களும் ஒரு ஃப்ராடு கூட்டம், ஊரை ஏமாத்துற கூட்டம். அவங்க சௌரியத்துக்கு வசனங்களை மாற்றுவாங்க. விவேகானந்த சாமி சொல்றாரு, இது இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, விவேகானந்த சாமி காலத்துக்கு நடந்திருக்கு. அவர் சொல்றாரு, சீனாவில் ஒரு பைபிள் போட்டாங்களாம். சீனாக்காரதை படிச்சுட்டு இது என்னது ஆபாச புத்தகமா இருக்கு அப்படின்னா, உடனே அடுத்த வருஷம் புது வருஷம் போட்டாங்களாம். உடனே சீனாக்காரனுக்கு கோவம் வந்துட்டான்.
நேற்றைக்கு ஒரு புக்கு தந்தா இன்னும் இன்னொரு புக்கு தரான். அப்ப இவன் வந்து இவனுக்கு இன்னும் ஒரு புக்கு இல்ல, இவனுக்கு சௌகரியத்துக்கு கற்பனையில புக் அடிச்சு விடியாம போல இருக்குன்னு சொல்லிட்டு சீனாக்காரன் இன்னும் கோவம் வந்துட்டு தான். அவனால பைபிள் படிக்கிறது நிறுத்திட்டான். அவனுக்கு சோத்துல உப்பு போட்டு தின்னு நினைக்கிறேன். அவன் இன்னமும் சீனாக்காரனா இருக்கா, கூத்துதான் இருக்கா, கிறிஸ்தவத்துக்கு மாறல. சரி, எது தவிர நாம நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கேட்கறதுக்கு அது ஏதோ போற போக்கில் செய்ய வேண்டியன்னு தோணலாம். அண்மையில் ஒரு சினிமா வந்ததுன்னு கேள்விப்பட்டேன், கேரளா ஸ்டோரி. அதில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே எதை காட்டுதுன்னா, ஹிந்து பெண்களை அவங்க வந்து அவங்க மதத்தை பற்றி சொல்கிறாங்க, நம்ம மதத்தை பற்றி படித்து சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பெண்களுக்கு பதில் கொடுக்க தெரியல. ஏன்னா இவங்களுக்கு இவங்க மதத்தை பற்றி தெரியல. அப்போ நம்முடைய மதத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால நம்முடைய பெண்கள் மதம் மாற்றப்பட்டு வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறார்கள். இதுக்கு நாம தான் பொறுப்பு. நம்முடைய குழந்தைகளுக்கு இந்து மதத்தை பற்றி தெரியலைன்னா, நம்முடைய சாஸ்திரத்தை பற்றி தெரியலைன்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு. அவரோட அடுத்த மதத்தை பற்றி தெரியுதோ தெரியலையோ அது பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் முதல்ல நம்ம மதத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஏன் நம்ம மதம் பெருசு சிறந்தது அப்படின்னு வரும்போது நமக்கு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு, நம்ம மதம் பெண்களை எப்படி நடத்துதோ அவங்க எப்படி நடத்துறாங்க, நம்ம மதம் சொத்து பிரிவினை காரணங்களை எப்படி வச்சு அவங்க எப்படி, நம்ம மதம் கடவுளை பத்தி என்ன சொல்லுதோ அவங்க என்ன சொல்லுது, நம்ம மதம் முக்தியை பத்தி என்ன சொல்லுதோ அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி கம்பேர் பண்றது நமக்கு இருக்கக்கூடிய அறிவை திடப்படுத்துறதுக்கு உதவும். அதனால தான் நம்ம எல்லாம் வச்சிருக்கோம், நாம ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா நம்ம புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. மனனம்னா நம்ம புஸ்தகம் சொல்றது சரிதானா. நான் முதல்ல சொன்னது வேதம் நித்தம் அதியதாங்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம புஸ்தகம் சொன்னது சரிதானா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு பிறகுதான் அதை நம்ம தியானம் பண்ணி கடவுள் அடைகிறது, முக்தி அடைகிறது அப்படிங்கிறது. அப்போ நாம நம்முடைய தர்மத்தை தெரிந்து கொள்வதும் அதை கடைபிடிக்கிறதும் அப்படிங்கிற ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நான் கடைபிடிச்சா போராது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் கடைபிடிக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹிந்துவாக இல்லைன்னா, நீங்க வேணா இதை எழுதி வச்சுக்கலாம், என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹிந்துவா இல்லைன்னா நான் நிம்மதியாக வாழ முடியாது. நான் ஹிந்துவா வாழ்றேன் இல்லைங்கிற ரெண்டாவது, நான் ஒரு அஞ்ஞானியா கூட இருந்து கடவுள் இல்லைங்கிறவனா கூட இருந்து போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நிம்மதியாக வாழ முடியாது. ஹிந்து மதம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதி இருக்க முடியும். வேற மதங்களால் நிம்மதி வராது. அது நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க அவங்க புக் எடுத்து படிச்சு பாருங்க. குரானோ பைபிளோ எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அவர்கள் 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 புத்தகங்களை கடைபிடிக்கிறாங்க. முழுக்க கடைபிடிக்காட்டாலும் சில பகுதிகளை கடைபிடிக்கிறாங்க, அந்த பகுதிகளை சரியாகவும் கடைபிடிக்கிறாங்க. ஒருத்தனை எப்படி குரூரமா கொல்லணும்னு குரான்ல சொல்லி வச்சிருக்கு. அதுதான் அவங்களுடைய புனித நூல். நம்ம புனித நூல்ல எங்கேயாவது அப்படி சொல்லி வச்சிருக்கா? கிடையாது. நம்முடைய அதனால தான் பூஜ்ய சாமி சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் சில பேர், பொதுவாக இந்த கூட்டம் எல்லாம் நம்ம ஆள் தான். எங்கேயாவது ஒரு கடையில் பிள்ளையாரு, அதாவது கோவில், சர்ச்சு, மசூதி 3 இருந்தால் அது யார் கடையா இருக்குன்னு நினைக்கிங்க? இந்த கடையாக தான் இருக்கும். இந்த சர்வ மத சமரசம், மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்றது, இதெல்லாம் சொல்றது ஒரு இந்துவா தான் இருப்பான். ஒரு முஸ்லீம் என்னைக்கு முஸ்லீமாக மட்டும்தான் இருப்பான், இருக்கணும், அவன் மதம் தான் சொல்லுது. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக தான் இருப்பான், இருக்கணும், அதுதான் அவனுடைய மதம் சொல்லிக் கொடுக்குது. மற்ற மதத்துக்காரங்களை ஏற்றுக்கொள்ளணும், அவங்கள அரவணைச்சு போகணும். உன்னுடைய வழிபாட்டு முறை உனக்கு இதை சொல்ல வந்தது கிடையாது, எனக்கு இந்த கொஞ்சம் வழிமாறி போனேன். இப்படியும் ஒரு வசனம் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, அவன் மதம் அவனுக்கு, உன் மதம் உனக்கு அப்படின்னு நபி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது ஒரு ஃப்ராடு வேலையா இருக்கும். முஸ்லீம்கள் நிறைய பொய் சொல்லுவாங்க, புழுகுவாங்க. ஒரு கூச்சநாச்சம் இல்லாம புழுகிறது, ஊரை ஏமாத்துறது அப்படிங்கிறது பைபிள்ல குரான்ல இல்லாததை இருக்குன்னு சொல்றது, நபி சொல்லாத சொன்னதா சொல்றது, அல்லது வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்றது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னதா சொல்றது, இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்படி இப்ப நடந்த, அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்குமூலங்கள் இருக்கு, சில வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு. இத்தனைக்கும் பிறகும் அவங்க நம்ம முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ண விரும்புறாங்கன்னா, தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் கிடையாது, ஏன்னா தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது.
அடுத்தது அந்த தீவிரவாதிகள்ட்ட இருந்து ஒரு முஸ்லீமே காப்பாற்ற முயற்சி பண்ணான். அங்க டிரைவர் இருந்தான், கடைக்காரன் இருந்தான், வழிகாட்டி இருந்தான். இப்படி எத்தனையோ நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள ஒரு 4 பேர் ஒன்றும் பண்ண முடியலையா? அந்த கேள்வி நம்ம கேட்க மாட்டோம். அப்படிங்கிற சௌகரியத்தில் அவன் சொல்லுவான், ஒரு முஸ்லீமே காப்பாற்ற போனான், உயிரை விட்டுட்டான் அப்படின்னு. அவன் அந்த முஸ்லீம் இல்லைங்கிறனால இவன் தான் போட்டு கொடு தள்ளுனா, முஸ்லீம்ங்கிறனால போட்டு தள்ளலைங்கிறத சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. இதுக்கும் மேலே அவங்க இந்துக்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொல்லல, அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். இப்படி அவங்க இஷ்டத்துக்கு புது புது கதைகளை கட்டிட்டு இருக்காங்க. நாம விழிப்போட இல்லைனா, நாம நம்முடைய மதத்தை தெளிவாக கடைபிடிக்கலைனா, தெரிஞ்சுக்கலைனா, நாம நம்முடைய மதத்தை கடைபிடிக்க முடியாமலே போயிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு போங்குது, காடு வாங்குது. நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள், பேரம்பேத்திகள், அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாம போயிடும். நாம நம்முடைய பேரம்பேத்திகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு எப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதுல நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களை நாம காப்பாற்றுறதும் நம்முடைய ஒரு கடமை. சுதர்மத்தில் ஒன்று, பஞ்சமகா யஜ்ஞத்தில் ஒன்று, பித்ரு தர்மம். அடுத்தது பூத யஜ்ஞம், மற்ற உயிர்களுக்கு நாம நல்லது செய்கிறது. பசு பிரியாணி சாப்பிடாம இன்னைக்கு இந்துக்களுக்கு இருக்க முடியல எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இந்து தர்மத்துக்கு பொருந்தாத, இந்து பண்பாட்டுக்கு பொருந்தாத விஷயங்கள், நிறைய விஷயங்களை கிறிஸ்தவர்களை காப்பி அடிச்சு பிறந்த நாள்ல கேக்கு வெட்டணும், மெழுகுதிரியை ஊதி அணைக்கணும், வாழ்க்கை நாசமா போட்டு அப்படின்ட்டு. பிரியாணி, பரோட்டா, இதெல்லாம் நான் கேட்குறேன். முதல்ல நீங்க சிக்கன் 65 சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, அடுத்தது அதுல இருந்து மட்டனுக்கு போவீங்க, அதுல இருந்து மாட்டுக்கறிக்கு போவீங்க. சிக்கனை சாப்பிடலான்னா, மட்டனை சாப்பிடலான்னா, உங்களுக்கு மாட்டுக்கு மேல ஒரு மரியாதை இருக்கும், சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. உங்க பிள்ளை என்ன நினைக்கும், அல்லது பேரம்பேத்தி என்ன நினைக்கும், அது சாப்பிடலன்னா ஏன் மாட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற. பழைய காலத்துல விலை குறைவுன்னு வாங்கிருப்பாங்க, இப்ப விலை குறைவா? இப்போ அது விலை குறைவு தானா? இப்ப அதுல நாய்க்கறி எல்லாம் கூட போட்டு தராங்களா, இன்னும் சீப்பா இருக்குது. இங்க மார்த்தாண்டத்துல ஒரு ஹோட்டல் அப்படி நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப காலத்துக்கு முன்ன. பல இடங்கள்லயும் நடக்குது, இங்கேயும் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நான் என்ன சொல்றேன், நம்முடைய மூளை மழுங்கி போயிடும். இதை சாப்பிடலாம், இன்னும் இதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம மூளை போகும்போது மாடையும் சாப்பிடலாங்கிறது போகும். மாடு அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானது, அது எவ்வளவு தெய்வீகமானது, அதையெல்லாம் நாம மறக்கடிக்கப்படுவோம். அது இந்து சமுதாயத்துக்கு ஒரு பெரிய அழிவாக வரும், மனித சமுதாயத்துக்கு அது பெரிய. இந்து சமுதாயத்தவருடைய எல்லா அழிவுமே உலக சமுதாயத்துக்கே அழிவாக தான் இருக்கும். அடுத்தது நரயஜ்ஞம். நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை, முஸ்லீம் உங்களை காப்பாற்ற வரல, பரவாயில்ல. இப்ப நீங்க அங்க யாத்திரிகர்கள் போயிருக்கிறீங்க, நீங்க ஒரு யாத்திரிகர்கள் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்க மாட்டாங்க. தீவிரவாதி எத்தனை பேரு? 4 பேரை அடிச்சு கைய கால உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, நான் மனசுல வச்சுக்கிட்டே தான் பேசுறேன். அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, இருக்கட்டுமே. எப்படியும் அவன் ஒன்ன கொல்லத்தான் போறான், எப்படியும் அவன் ஒன்ன கொல்ல போறான். அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, எப்படியும் அவன் ஒன்ன கொல்ல போறான், அதுதான் துப்பாக்கி வச்சிருக்கான். ஒருவேளை நீ அவனை தாக்க முயற்சிக்கிறதுல, கொல்ல முயற்சிக்கிறதுல அவனை ஒன்னால கொல்ல முடிஞ்சிருந்ததுன்னா 28+4 டேலி முடிஞ்சிருந்தா நல்லா தானே இருக்கும். 28 0 முடிகிறதுக்கு பதிலா 28 4 முடிஞ்சிருக்கலாமே.
இது நீ இந்த ஒரு விஷயம் இல்லை, பொதுவாக கவனிங்க. ஒரு விமானம் கடத்தப்பட்டது, 1-2 தீவிரவாதிகள் கடத்துறாங்க, விமானத்தில் 100 பேர் இருக்கிறாங்க. ஆனால் விமானத்தில் இருக்கிற யாருமே தீவிரவாதிகளை எதுவும் பண்றதுக்கு தயாரா இல்லை. இது ஒரு, அதாவது உயிர்னா உங்களுக்கு மட்டும்தான் அல்வாவா? அவனுக்கும் அல்வா தான். தீவிரவாதிக்கு உயிருங்கிறது போனா போட்டுன்னு அவன் நினைக்க மாட்டான். அவனும் உங்களைய மாதிரி உயிர் போகிறதுக்கு பயப்படக்கூடியவன் தான். சொல்ல போனா உங்களை விட பயப்படக்கூடிய தீவிரவாதி, பயங்கரவாதி. தீவிரவாதிங்கிறத பயங்கரவாதிங்கிற வார்த்தை பயன்படுத்தும். பயங்கரவாதிகள் நம்மளை விட கோழைகள். அவங்கிட்ட கத்தியோ துப்பாக்கியோ இல்லைன்னா வெளியே இறங்க மாட்டான். நாம பாருங்க, வீசுற கை வருகையோ இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், வீட்டுல இருந்து வீட்டுக்கு நீ திரும்பியும் போவோம். நமக்கு துப்பாக்கி கத்திக்கு சகாயம்லாம் தேவையில்லை, மனத்திடம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் பயங்கரவாதிகள் அது இல்லாட்டா வெளியே இறங்க மாட்டான். அவன் அவ்வளவு பெரிய கோழை. உலகத்திலே மிகப்பெரிய கோழைகள் பயங்கரவாதிகள் தான். ஆயுதங்கள் இல்லாம அவங்களால வெளியே இறங்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க அவங்க உயிருக்கு அவங்களும் பயப்படுவாங்க. ஒருவேளை அவனுக்கு 4 திசையில இருந்து சத்தம் வருது, யாரும் ஒண்ணுமே பண்ணல, அப்படி சத்தம் போடுறாங்க, உடனே அவன் பயந்துட்டு ஓடி ஆரம்பிடுவான். சரி, நம்ம 4 பேர் சமாளிக்க முடியாது, கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட்டிட்டு வருவான் அப்படி. அப்போ இது ஒரு சைக்காலஜி, நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, நாம தெரிஞ்சுக்கணும். நாம ஏன்னா நாளைக்கு நம்ம ஊர்லயும் இப்படி சூழல வரலாம். காஷ்மீர்ல தான் வரணும்னு இல்லை, நாடு போற போக்கில் இது நாளைக்கு நமக்கு. அதனால இந்த மாதிரிப்பட்ட சூழல்ல நாம சாகத்தான் போறோம். இன்னைக்கா நாளைக்காங்கிறது தான் கேள்வி. பயங்கரவாதி கையாலையா இல்ல ஆண்டவன் கையாலையா இல்ல லாரி கையாலையாங்கிறது தான் கேள்வி. அதனால இந்த மாதிரி சூழல்ல நான் என்னால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செய்துகிட்டு சாவேன் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு ஆட்களுக்கும் நமக்கு வரணும். கூட்டத்தில் வந்து இப்ப பங்களாதேஷ் ஆனாலும் சரி, டெல்லி ஆனாலும் சரி, கலவரங்கள் உருவாகும். இந்த மாவட்டத்திலையும் 1984 மண்டைக்காடு கலவரம் ஒன்று உருவாச்சு. நீங்க ஓடிட்டு இருந்த போது அவர்கள் உங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்ப நீங்க திருப்பி தாங்குறீங்களோ அப்போ அந்த கலவரம் அதோட நின்று. இதுதான் கலவரத்தினுடைய சைக்காலஜி. அது மாதிரி உங்க யாருக்கும் உங்க பக்கத்துல யாருக்கா நீங்க சாதனம் வாங்கக்கூடிய கடையினுடைய ஓனர் யாரு, அந்த கடை யாருடைய நடத்துறவர் யாரு, உண்மையிலே நடத்துறவர் யாரு, அந்த வருமான லாபம் யாருக்கு போகுது, இந்த மாதிரி விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய எதிரிகள் எது எது ஹிந்து வீடு, எது எது ஹிந்துக்களுடைய கடை, எது எது ஹிந்துக்களுடைய தொழிற்சாலை, இதெல்லாம் துல்லியமா கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. நீ இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு கலவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை தெருவில் ஹிந்து கடைகள் மட்டும் நொறுக்கப்பட்டிருக்கும், கொளுத்தப்பட்டிருக்கும். நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. கழிஞ்ச ஒரு 5-10 வருஷம் உள்ள வரலாறு எடுத்து பார்த்தா கூட போறோம். கலவரங்கள்ல ஹிந்துக்களுடைய இடங்கள் குறிப்பிட்டு தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கும். அவங்க அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க. ஆனா நாம அப்படி இல்லை. நாம வந்து பிடிச்சி வச்ச புலி மாதிரி எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். அதை வளர்க்கணும்னு சொல்லேன். நான் இவ்வளவு நேரம் பேசுறது அதை வளர்க்கிறது தான் சொல்றேன். அது இன்னும் வளரணும்னா அதுக்கு எதிரானவங்க வாழக்கூடாது. அதனால நாம நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். பொதுவாக இந்து சமுதாயத்தில் நாம இன்னொரு ஏழைக்கு உதவுறது, படிக்கிறதுக்கோ அல்லது நோய்க்கோ அல்லது வெறுமனே ஒரு ஐடியா கொடுக்கறது. ஒரு பையன் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான்னா அடுத்தது 12 முடிச்சு நீ இன்னென்ன ஃபீல்டில் போகலாம், இந்தந்த ஃபீல்டில் போனால் நீ உனக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு வழிகாட்டி. இதெல்லாம் கூட பொதுவாக இந்து சமுதாயத்துக்கு இல்லை. இந்து சமுதாயத்தில் நிறைய பேர் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, IAS IPS எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வழிகாட்டி அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களான்னா இல்லை. ஆனால் நாம் பொதுவாக சொல்லுவோம், கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான் பாருங்க, முஸ்லீம் என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் பண்ணுறான் நமக்கு தெரியுது, நாம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. அதனால் நரயஜ்ஞம் மற்ற மனிதர்களுக்கு நாம் சேவை செய்கிறது, அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கு நாம் உதவி செய்கிறது, அதுவும் நமக்கு வேணும். இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறது அல்லது நாம் குறைவாக செய்கிறது, இதெல்லாம் நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ இதெல்லாம் செய்யும்போது நமக்கு நிறைய பிரயோஜனங்களும் இருக்கு.
இப்போ ஒரு சில உதாரணம் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்கணும். இப்போ நாம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம், நிம்மதி இல்லாம இருக்கிறோம். நிம்மதியை அடைகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம், அதுல சில கோளாறுகள் இருக்கு. ஆனால் நாம் தொடர்ந்து நிம்மதி இல்லாமலே இருக்கிறோம். நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு பிள்ளைகளை பெறுகிறோம், அப்புறம் பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற வேண்டியது. இத மாதிரி ஒரு சைக்கிள்ல நம்ம மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராசஸ்ல இந்த உபதேச பஞ்சகம் அல்லது சாதன பஞ்சகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வேற வேற பலன்களை தரும். நம்முடைய மனதை பக்குவப்படுத்துறதுல, நமக்கு வைராக்கியம் வர்றதுல, நமக்கு விவேகம் வர்றதுல எல்லாம் இது உதவும். அதனால தான் இந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா கேட்டுட்டு போகிறதுனால அந்த பிரயோஜனம் வராது. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இனி ஆத்ம ஞானம்னு ஒரு டாபிக் வரும். அது வரும்போது உங்களுக்கு கேட்டாலே பிரயோஜனம் தான். ஆனால் இந்த விஷயங்கள் அப்படி இல்லை. இந்த விஷயங்களில் வரக்கூடிய பக்குவம் தான் அதை கேட்கும்போது நமக்கு மனசிலாகிறதுக்கு உதவும். இல்லைன்னா அது போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு உதாரணம், நம்ம சுதர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், கடைபிடிக்கிறோம். பொதுவாக சுதர்மத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காலையில் எழும்புறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் தினசரி பண்ணுறதோ, குறிப்பிட்ட இடைவெளியில் பண்ணுறதோ, தொடர்ந்து பண்ணுறதோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வச்சா தான் சுதர்மத்தை செய்ய முடியும். ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் சொல்கிறேன். எந்த ஒரு மனிதர்களுக்கு இடையிலையும் கருத்து வேறுபாடு வரும். அப்போ நாம நம்முடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கருத்து வேறுபாடு காரணமாக பண்ணாம இருக்கக்கூடும். ஒரு நல்ல கதை இல்லை, இருந்தாலும் சொல்றேன். ஒரு பொண்ணு அம்மாட்ட போய், அம்மா எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, அதனால நான் டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த ஆள் எனக்கு பண்ணின கொடுமைக்கு அந்த ஆளை போட்டு தள்ளணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுமா அப்படின்னு. அப்போ அம்மா சொன்னாங்களா, மக்கா அது சரிதான் மக்கா, இந்த காலத்து அம்மா வரல அப்படிதானே, மக்கா சரிதான் மக்கா, ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல், நீ சண்டை போட்டுக்கிட்டு அவர் செத்து போனா போலீஸ் என்கொயரி வரும், நீ தான் கொன்னியோ அப்படின்னு. அதில் நீ என்ன பண்ணு, அவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்க மாதிரி நடி, அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்து கொடு, அவர்கிட்ட ரொம்ப இனிமையா பேசு, அப்படி நீ கொஞ்ச நாள் நடி. ஒரு மண்டலம் அப்படி செய்த பிறகு நான் அதுக்கு பிறகு உனக்கு கொல்லதுக்கு மருந்து தரேன், நீ கொண்டலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மகளும் போய் வீட்டுக்காரர்கிட்ட நடிக்க ஆரம்பிச்சா. இந்த அம்மா இப்படியே ஒரு மாசம் போகும்போது வீட்டுக்காரர் கொஞ்சம் கோளாறு உள்ள ஆளுதான். இந்த அம்மாவுடைய அன்பு இதெல்லாம் பார்த்து அந்த ஆள் தங்கமா மாறிட்டேன். இப்போ அவங்களுக்கு வீட்டுக்காரரை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் போயிட்டு. விருப்பு வெறுப்பு நமக்கு இருக்கும்போது நாம செய்யறதை சரியா செய்யாம போகக்கூடும், செய்யாம விடக்கூடும். இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம விருப்பு வெறுப்பை ஓரங்கட்டிக்கிட்டு காரியங்களை செய்யும்போது, கடமை செய்யணும் அப்படின்னு செய்யும்போது, நம்முடைய விருப்பு வெறுப்புகள் ஓரங்கட்டப்படும் போது எது செய்யப்படணுமோ அது செய்யப்படும். அந்த ஒரு நிலைக்கு, பக்குவத்துக்கு நாம போவோம். நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது வரணும், எல்லாருக்கும் வரும். அப்போ சுதர்ம அனுஷ்டானம், கடமையை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்முடைய விருப்பு வெறுப்புகள்ல இருந்து நம்மளை வெளியெடுக்குது. இப்போ நம்முடைய நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம்,
நமக்கு இருக்கக்கூடிய அபிமானம். அபிமானம் அப்படின்னு 2 விதமாக இருக்கலாம். ஒன்று நான் அப்படிங்கிற அபிமானமாக இருக்கலாம், அல்லது என்னுடையது அப்படிங்கிற அபிமானமாகவும் இருக்கலாம். இப்போ நான் அப்படிங்கிற அபிமானம்னு வரும்போது நாம் நம்மளை விட ஒரு ஆள் அழகாக இருந்தால் நமக்கு பிடிக்காது, நம்மளை விட ஒரு ஆள் அறிவாக இருந்தால் நமக்கு பிடிக்காது, நம்மளை விட ஒரு ஆள் பணக்காரனாக இருந்தால் பிடிக்காது. இது எல்லாமே நமக்கு டென்ஷன் ஆகும், நமக்கு ஒரு பராணத்தை கொண்டு வந்துடும். இதுக்கு காரணம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தினால. அதே மாதிரி நம்முடையது அப்படிங்கிறது பிரச்சனையில் என்ன ஆகும்னா, இது என்னுடைய செல்போனு நீ ஏன் எடுத்த, என்னுடையது வீடு, என்னுடைய காரு, என்னுடைய நிலம் அப்படிங்கிற மாதிரி வரும். பொதுவாக இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடுகளில் சொத்து பங்கு வைக்கிறது எல்லா அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை, சொத்து பங்கு வைக்கிறது. ஏன்னா இந்த ராஜா இந்த ஒரு பெரியவர் மாதிரி நம்ம அவர் பண்ண முடியாது, தெரியாது, புத்திசாலித்தனம் நமக்கு கிடையாது. ஒரு பெரியவர் ஒரு சொத்து பங்கு வச்சாரா, மூத்தவனுக்கு பாதி. இப்போ அப்படி இல்லை, சொத்து பஞ்சு அடிச்சு கொண்டே போட்டுருவாங்க, அது வேற கதை பிள்ளைகள். மூத்தவருக்கு பாதி, அடுத்தவருக்கு 6ல் 1, அடுத்தவருக்கு 9ல் 1. அந்த காலத்தில் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா பிள்ளைகள் கேட்கும், அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கேட்டுரும். இந்த காலத்தில் எப்படின்னா, அது எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை இல்லை, அண்ணனுக்கு தானே கவர்மெண்ட் வேலை இருக்குது, அவனுக்கு கூடுதல் சொத்து கொடுக்கணும். எனக்கு வந்து சம்பளம் குறைவாக தானே இருக்குது, அவனுக்கு கூடுதல் கிடைக்கல, அவனுக்கு ஏன் கூடுதல் கொடுக்கணும். எனக்கு தானே 2 பொட்டை பிள்ளைகள் இருக்குது, அவனுக்கு ஆம்பளை பிள்ளை தானே இருக்குது, அவனுக்கு ஏன் கூட கொடுக்கணும். இப்படி உலகத்தில் உள்ள இல்லாத லாஜிக்கெல்லாம் கொண்டு வருவான். நீ அவ்வளோ சுடு சொல்றியா இருந்தால் நீ உழைச்சி சம்பாதி, அப்பன் சொத்தை எடுத்து வாங்கி தின்னு இதுக்கு இருக்க. அப்ப என்ன போடுறது, அது பிச்சை மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இரு, சட்டைக்கு போகாது. அப்பா அம்மா எதாரங்களா வாங்கிட்டு போயிட்டே இரு. உனக்கு அவ்வளவு ரோசக்காரன்னா நீ உழைச்சி சம்பாதி. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. அப்பா அம்மா கொடுக்கறதுல தான் கணக்கு பார்ப்பாங்க. அப்பா அம்மா பாவம். இந்த பெரியவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா 17 யானை இருந்தது. இவருக்கு அதை வந்து 3 பேருக்கு பங்கு வைக்கணும். இவருக்கு பங்கு வைக்க முடியாதுங்கனால இவரு இப்படி பங்கு வச்சுட்டு அவருடைய அதிர்ஷ்டம் மண்டையை போட்டார். அப்புறம் பிள்ளைகள் பங்கு வைக்க போனா பங்கு வைக்க முடியல. அதனால ராஜாட்ட போறாங்க, தெனாலிராமன் கிட்ட போனாங்கன்னு வச்சுக்குவோம். அதனால அவரு கிருஷ்ணதேவராயர் வந்து ரொம்ப சிக்கலான பிரச்சனையா இருக்கு, அதுக்கு தெனாலிராமன் கை காட்டி தப்பிச்சுக்கிட்டேன். தெனாலிராமே, ராஜா எனக்கு உங்க பட்டத்து யானை இரவல் வேணும் அப்படின்னா, சரி எடுத்துட்டு போ அப்படின்ட்டார். பட்டத்து யானை இரவல் எடுத்துட்டு வந்தான். வந்து அந்த 17 யானைக்கு கூடயும் இவன் நின்றுக்கிட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? 18. மூத்தவனுக்கு எவ்வளவு? பாதி, 9 எடுத்துக்கோ. அடுத்த எவ்வளவு? 6, 3ல் 1. 3ல் 1 எவ்வளவு? நான் 6ல் 1 சொன்னேன்னு நினைக்கிறேன். 3ல் 1, 6ல் 1, 3ல் 1, 6 எடுத்துக்கோ. 2வது எடுத்துக்கோ. கடைசியில் உள்ளவங்க எத்தனை? 9ல் 1. 9ல் 1 2 எடுத்துக்கோ. இவர் வந்து யானையில் போயிட்டார். தெனாலிராமன் மாதிரிப்பட்டவங்க இருந்தா கூட இன்னைக்கு சொத்து பங்கு வைக்க முடியுமாங்கிறது கஷ்டம். அதாவது நமக்கு கொஞ்சம் கூட கிடைக்கணும் நாம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. நமக்கு நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஆனாலும் அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக்கிட்டு கையை காரை பிடிச்சி ஐஸ் நைஸ் எல்லாம் வச்சு அதுக்கும் மேலே அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கிற பழகிறது தான் நல்லது. இனி இதுக்கும் மேலே கரெக்டாக ஒரு அப்பா அம்மா ரொம்ப புத்திசாலி, எல்லாருக்கும் 5 சென்ட் 5 சென்ட் 5 சென்ட் அப்படின்னு பங்கு வச்சுட்டாங்க. உன்னை மூத்தான் சொல்லலாம், எனக்குள்ளதுல மாவு இல்லை, அவனுக்குள்ளதுதான் மாவு நிற்கிது. எப்படியெல்லாம் நாம எப்படியெல்லாம் பிரச்சனைகளை நமக்கு நாமளே உருவாக்கி நிம்மதி இல்லாமல் இருக்கிறோங்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்போ நான்கிறதுனாலையோ என்னுடையது அப்படிங்கிறதுனாலையோ நாம நிம்மதிகளை இழந்துட்டு வரோம். இதில் இருந்து நாம் விடுபடுறதுக்கு நம்முடைய விருப்பு வெறுப்பிலிருந்து நாம் விடுபடணும். அதுக்கு இந்த ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது ரொம்ப கை கொடுக்கும்.
இனி இதுக்கு பிறகு சாந்தியாதி பரிச்சீயதாம்னு ரெண்டாவது வரி வருது. அது ரெண்டாவது பாகம், முதல் வரியில் ரெண்டாவது பாகம். அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது நாம் இன்னும் சமதமம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றும் நம்ம கடைபிடிக்க நமக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அதனால நாம் நிறைய சில விஷயங்கள் நம்ம சில பேர் என்ன பண்ணுறோம், பெரியவங்க சொல்லிட்டாங்க செய்யணுங்கிற வேண்டி செய்கிறோம். இன்னைக்குள்ளவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் இந்த காலத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. பழைய காலத்தில் பெரியவங்க சொன்னாங்கிற வேண்டி பிள்ளைகள் செய்திருவாங்க. இன்னைக்குள்ள பிள்ளைகள்கிட்ட நீ இதை செய்தா உனக்கு என்ன லாபம், இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லணும், சொன்னா தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம இதெல்லாம் செய்யறதுனால என்ன பிரயோஜனங்கிறதையும் பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். பிரார்த்தனை.